பயாலஜியில் இருக்கக்கூடிய அத்தனை பேப்பருக்கும் அத்தனை கொஷினுக்கும் 90 கொஷினுக்கும் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல் 90 கொஷின்ஸ். முன்னாடி நம்ம ஒரு 40 கொஷினுக்கு தனித்தனியாக வீடியோ போட்டிருந்தோம். இப்போ ஆல் 40 கொஷின்ஸுக்கு ஆன்சர் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி போட்டதுலேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். ஏன்னா 40 கொஷின்ஸ்க்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஒரே நிமிஷங்க தான் வந்துடுறேங்க, லைவ் போட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம். ஆல் 90 பயாலஜி கொஷினுக்கான ஆன்சர் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும், ஏன்னா கொஷின் பேப்பர் லென்த்தியாக இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், பயாலஜியில் கோட் 45 பார்த்துக்குங்க. இப்போது காம்ப்ளெக்ஸ் 2 ஆஃப் மைட்டோகாண்ட்ரியல் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இஸ் ஆல்சோ நோன் அஸ். மைட்டோகாண்ட்ரியல் எலக்ட்ரான் செயினில் காம்ப்ளெக்ஸ் 2க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சக்சினேட் டிஹைட்ரோஜினேஸ். இதோட பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம ஷேர் பண்ணுவோம். டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க. அடுத்த கொஷின்ங்க, பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் PCR ஆம்பிளிஃபைஸ் DNA ஃபாலோயிங் த ஈக்குவேஷன் 2n. ஆப்ஷன் 2ங்க இதுக்கு 2n. வேற கோட் இருக்கவங்களுக்கு வேற நம்பர் ஆஃப் கொஷின்ஸ்லாம் இருக்கும். கொஷின்ஸ் 90 கொஷின்ஸும் சேம் தான் பயாலஜிக்கு, பட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் மட்டும் மாறி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. வாட் ஆர் த பொட்டன்ஷியல் ட்ராபேக்ஸ் இன் அடாப்ஷன் ஆஃப் த IVF மெத்தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா BDF ஒன்லி. எக்ஸ்பென்சிவ் இன்ஸ்ட்ருமெண்ட், லெஸ் அடாப்ஷன் ஆஃப் ஆர்ஃபன்ஸ், நாட் அவைலபிள், possibility that the early embryo does not survive. So BDF only in the option. BDF only answer. BDF. What is the name of the blood vessel that carries deoxygenated blood? அது வந்து vena cava. Deoxygenated blood from body to heart in frog அப்படின்னு கேட்டிருக்காங்க. vena cava. In vena cava. Option 4. 95th question பார்க்கலாம். Which one of the following statement refers to reductionist biology ன்னு கேட்டிருக்காங்க. Physiochemical approach to study and understand living organism தான் அதுக்கான ஆன்சர். அதுக்கடுத்து இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டுங்க. இது நம்ம ஆல்ரெடி கொஷின் டிஸ்கஸ் பண்ணதுலேயே போட்டிருக்கோம். இந்த RNA வேர்ல்ட், RNA is considered first genetic material இந்த லைனும், DNA evolved from RNA and is a more stable genetic material இந்த கொஷினுக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டுங்கிறது ஆன்சர். போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். வேற கோட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்காது, வேற ஆப்ஷன்ல இருக்கும். ஆன்சர் பார்த்துங்க. Both statement 1 and statement 2 are correct. Answer மட்டும் கரெக்டா பாத்துக்கங்க. Epiphytes that are growing on a mango branch is example for commensalism. இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் 40 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணதுலயே வந்துருச்சு. கடகடன் பார்த்து போயிடலாங்க. commensalism தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் மாதிரி இருக்கும், ஆப்ஷன் மாதிரி இருக்கும், ஆனா ஆன்சர் பாத்துக்கங்க. commensalism. From the statements given below, choose the correct option கொடுத்திருக்காங்க. The eukaryotic ribosomes are 8 years and prokaryotic ribosomes are 70 years. Each ribosome has 2 subunits. The 2 subunits of 8 years ribosomes are 60 years and 40 years. 70 years ஓடது வந்து 50 years and 60 years னு கொடுத்திருக்காங்க. ABC இந்த மொதல் 3 ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். D தப்பு. அப்ப ABCங்கிறது தான் ஆன்சர். ABC ஆர் ட்ரூங்கிறது தான் ஆன்சர். Which one of the following is an example of ex situ conservation? Zoos and botanical garden. சில கொஷின் கோட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா ஜூஸ் அண்ட் பொட்டானிக்கல் கார்டன் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி 10 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணதுல ஜூஸ் அண்ட் பொட்டானிக்கல் கார்டன் ஆப்ஷன் 1ல இருக்கும். எங்க இருந்தாலும் சரி ஆன்சர் பாத்துங்க. ஜூஸ் அண்ட் பொட்டானிக்கல் கார்டன் தான் எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸ் சிட்டு கன்சர்வேஷன். அதுக்கு அடுத்து given below are the 2 statements. The primary source of energy in an ecosystem is solar energy. The rate of production வந்து NPP வராது, GPP வரும். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. அப்ப இங்க பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 1 is correct but statement 2 is incorrectங்கிறது ஆன்சருங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்குறோம். match the list 1 and list 2. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு 2 ஒரு எம்ஃபைசீமாவுக்கு டேமேஜ்டு அல்வியோலார் வால்ஸ் அண்ட் டிக்ரீஸ்டு ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ். பிக்கு வந்து 3 வரும். ஆன்ஜினா பெக்டோரிஸ்க்கு வந்து அக்யூட் செஸ்ட் பெயின் வென் நாட் இனஃப் ஆக்சிஜன் இஸ் ரீச்சிங் டு ஹார்ட். குளோமெருலோ நெஃப்ரிட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபோர்த் வரும். இன்ஃப்ளமேஷன் ஆஃப் குளோமெருலை ஆஃப் கிட்னி. டெட்டனிக் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் ஸ்பாசம்ஸ் இன் மசில் டியூ டு லோ calcium ion in body fluids வரும். ஸோ தட் உங்களுக்கு ஆப்ஷன் 4 ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 1 அதான் ஆன்சருங்க. அடுத்து given below are the 2 statements. So both wind and water pollinated flowers are not very colorful and do not produce nectarன்னு வந்திருக்கு. ரீசன் வந்து the flowers produce enormous
enormous pollen grains அப்படின்னு வந்திருக்கு. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா both assess and reason ரெண்டுமே ட்ரூ தான். பட் reason is not correct explanation of assessங்க. செகண்ட் ஆப்ஷன் அந்த both assess and reason ரெண்டும் ட்ரூ, reason is not correct explanationங்கிறது ஆன்சராக வருங்க. அதுக்கடுத்து which of the following example of non distillated alcoholic beverageக்கு beer தான் non distillated alcoholic beverage, beer ஆன்சருங்க. ஸோ இது 45th கோடுக்கு தான் மூணாவது ஆப்ஷன் ஆன்சர். மற்றவங்களுக்கு ஆப்ஷன் மாறும், ஆனால் ஆன்சர் பியர் தான், பார்த்துக்குங்க, மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து சாரி இது பார்த்தாச்சு. அடுத்து ஸ்டேட்மெண்ட் 1 இன் எ ஃப்ளோரல் ஃபார்முலா ப்ளஸ் போட்டு வட்டம் இருக்காங்க, ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜைகோமார்பிக். தப்புங்க, இது ஆக்டினோமார்பிக்ங்க. ஜி கீழே கோடு போட்டிருந்தா இன்ஃபீரியர் ஓவன் இருக்குது, இதுவும் தப்பு, சுப்பீரியர் ஓவரி. ஆனால் ஸ்டேட்மெண்ட் 2ல் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், சாரி ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட்டுங்க. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட், அதுதான் ஆன்சருங்க. Streptokinase produced by bacterium Streptococcus is used for removing clots from blood vessels. Fourth option answer. Okay, அடுத்து which chromosome in the human genome has highest number of genes அப்படின்னா chromosome 1ங்க. chromosome 1ல தான் அதிகமான genes இருக்கும், ஞாபகம் வச்சுக்கணும் அதை நம்ம. So chromosome 1 is the correct answer. Which of the following statement is correct about location of male frog copulatory pad அப்படின்னு கொடுத்துருக்காங்க. first digit of the forelimb, first digit of the forelimb தான் அதுக்கு ஆன்சர். Which one of the following phytohormones promotes nutrient mobilization which helps in the delay of leaf senescence in plants ன்னு கொடுத்துருக்காங்க. சைட்டோகைனின்ங்க. சைட்டோகைனின் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி கடகடன் பார்த்துடலாம். While trying to find out the characteristics of a newly found animal, a researcher did the histology of adult animal and observed a cavity with presence of mesodermal tissue towards the body wall and no mesodermal towards the alimentary canal. அப்படின்னா இது சூடோசீலமேட். சூடோசீலமேட் அதுக்கு பேர் மீசோக்ளியான்னு சொல்லுவாங்க. அடுத்து மேட்ச் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 1, டிக்கு 2ங்க. ஏக்கு ஜெனட்டிக் மெட்டீரியல் ஹெட்டுக்கு, பிக்கு எனர்ஜி மிடில் பீஸ் இருக்கும், ஆக்ரோசோம் என்சைம்ஸ், டெய்ல் ஸ்பெர்ம் மோட்டிலிட்டிங்க. ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 1, டிக்கு 2. ஆப்ஷன் மாதிரி இருக்கலாம், ஆன்சர் அதுதான். Given below are stages in the life cycle of pteridophytes. Arrange the following stages in the correct sequence கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிறதுல BADECங்க. B meiosis in spore mother cell, A prothallus stage, D formation of archegonia, transfer of anthrozoid, கடைசியா C fertilization. BADEC. BADEC is the order. ஞாபகம் வச்சுங்க, அதான் ஆன்சருங்க. அதுக்கடுத்து கார்டியாக் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த ஹார்ட் ஆர் ரெகுலேட்டட் பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோடல் டிஷ்யூ, எ ஸ்பெஷல் நியூரல் சென்டர், இந்த மெடுலா ஆப்ளிங்கேட்டா கரெக்ட், அட்ரினல் மெடுலரி ஹார்மோன், இந்த 3 தான் வரும், மீதி எதுவும் வராதுங்க. ABC ஒன்லிங்க, ABC ஒன்லி. அட்ரினல் கார்டிகல் ஹார்மோன்ஸ் வராது, ABC ஒன்லிங்க இந்த கொஸ்டினுக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கானிசம்ஸ் கேன் நாட் ஃபிக்ஸ் நைட்ரஜன்ல வால்பாக்ஸ், டி ஒன்லி வருங்க. வால்பாக்ஸ் மட்டும் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணாது, மீதி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணும். Given below are two statements. Transfer RNA and ribosomal RNA do not interact with mRNA. தப்பு. RNA interference takes place in all that is correct. அப்ப statement 1 is incorrect, statement 2 is correct. இந்த RNA, transfer RNA, ribosomal RNA இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் மாறும், ஆன்சர் அந்த மாறாது, பார்த்துங்க. ஆப்ஷன் மாறி இருக்கும். கோட், எந்த கோட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர், இது 45 கோடு. உங்கள் கோடு வேறையா இருந்தால் கொஸ்டின் நம்பரும் மாறி இருக்கும், ஆப்ஷனும் இருக்கும், ஆன்சர் மாறாது. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். இந்த above represented piece of alien piece of DNA is inserted. White colonies வந்து chosen the select recombinant coloniesனு பார்க்கும்போது, ஓகே ஒரு நிமிஷங்க, இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் காலனிஸ் வில் பி செலக்டட். இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் 10 கொஸ்டினாக போட்டப்போ. ஒயிட் கலர் காலனிஸ் அந்த டயக்ராம் கொஸ்டினுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. Which of the following genetically engineered organism was used by Eli Lilly? Bacterium. Name the class of enzyme that usually catalyze the following reaction அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து transferase. இது trans, இந்த Gங்கிறது வந்து குரூப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, அதனால transferase ஆன்சருங்க. Find the statement that is not correct with regard to the structure of monocot stem னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு hypodermis parenchymatous தப்பு, not correct. hypodermis வந்து sclerenchymatous இருக்கும், அப்போ இதுதான் தப்பா இருக்கு, மீதி எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க மோனோகாட்டுக்கு. அடுத்து the correct sequence of events in the life cycle of bryophytes அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் BEADC. ஃபஸ்ட்டு பி அட்டாச்மெண்ட் ஆஃப் கேமெட்டோஃபைட். ஆன்சர் பார்த்துக்குங்க, லைஃப் சைக்கிள் ஆஃப் பிரயோஃபைட்ஸுக்கு ஆன்சர் BEADC இந்த மாதிரி வரணும், BEADC. ஓகே, விச் ஆர் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வந்து கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி, இது நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஷின், அண்ட் மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங் டிடெக்ட் கேன்சர் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீமோதெரபியூட்டிக் ட்ரக்ஸ் ஆர் யூஸ்டு டு கில் நான் கேன்சரஸ் செல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா A அண்ட் C மட்டும்தான் கரெக்டுங்க, ஏவும் சியும் கரெக்ட், மீதி எல்லாம் தப்பு. A அண்ட் C மட்டும் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. சென்ட்ரோமியர், சிலியம், கிறிஸ்டே, செல் மெம்பரேன் கொடுத்துட்டு மைட்டோகாண்ட்ரியா, செல் டிவிஷன், செல் மூவ்மெண்ட், பாஸ்போலிபிட் பைலேயர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் ஏக்கு 2 செல் டிவிஷன், சென்ட்ரோமியர் செல் டிவிஷனுக்கு இன்வால்வ் ஆகிறது. பிக்கு 3 சிலியம் வந்து செல் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. சிக்கு 1 கிறிஸ்டே வந்து மைட்டோகாண்ட்ரியால இருக்கு. செல் மெம்பரேன், பாஸ்போலிபிட் பைலிபிட் லேயருங்க. ஸோ ஈஸியாக இதை கண்டுபிடிச்சி ஆன்சர் எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. அடுத்து மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. குளோரோஃபில் A, B, சாந்தோஃபில்ஸ், கேரோட்டினைட் கொடுத்துருக்காங்க. yellow green, yellow blue green, yellow to yellow orange கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், குளோரோஃபில் ஏக்கு 3 ப்ளூ green கலர் இருக்கும். அடுத்து B, குளோரோஃபில் Bக்கு yellow greenங்க. C, சாந்தோஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா yellow கலர். கேரோட்டினாய்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா yellow to yellow orange. ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஏக்கு 3, பிக்கு 1, சிக்கு 2, டிக்கு 4. அடுத்து ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன் ஹியூமன் ப்ரெக்னன்சி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ACDE ஒன்லி கரெக்ட். ACDE இந்த 4 கரெக்டு, பி வராது. ஓகேங்களா? ABCDயில் ACDE ஒன்லி கரெக்டுங்க. ஓகே, next, in the seeds of cereals, the outer covering of endosperm separates the embryo by a protein-rich layer called alluron layer. இதெல்லாம் டக்குன்னு few secondsலேயே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ இது பார்த்ததும் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருந்திருக்கும். which of the following diagram is correct with regard to proximal and distal tubule of the nephron? ஏன்னா பாதி தான் இதில் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? இதில் 4 ஆப்ஷன் வேற கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க, ப்ராக்சிமல் அண்ட் டிஸ்டல் டியூப் ஆஃப் த நெஃப்ரான் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் மேலே வந்து HCO3 பைகார்பனேட், சோடியம் குளோரைட், H2O இந்த 3 வரணும். இந்த 3ல் H2O இங்கே, NaCl இங்கே, பைகார்பனேட் வரணும். இங்கே H+ அண்ட் அமோனியா வரணும். இங்கே NaCl, H2O, HCO3 பைகார்பனேட் வரணும். K+ அண்ட் H+ வரணும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேங்களா? உங்களுக்கு ஆப்ஷன் மாறி இருக்கலாம், பட் இந்த டயக்ராமை பார்த்துங்க. இந்த டயக்ராம் எந்த ஆப்ஷன் இருக்கோ அதான் உங்களுக்கு ஆன்சர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர் வரும். என்னன்னா ஃபோம் ரிமூவர், ஃபோம் பிரேக்கர் வந்து சிங்க. எத்தனாவது ஆப்ஷனாக வேணா இருக்கலாம், பட் சி தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். given below are the 2 statements. So a typical unfertilized angiosperm embryo sac at maturity 8 nucleate 7 celled, correct. The ec apparatus, both assess and reason are true. Reason is false. Third option is the answer. Okay, a specialized membranous structure in prokaryotic cell which helps in cell wall formation, DNA replication and respiration, mesosome. டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க எல்லாருமே. which of the following are post transcriptional events in an eukaryotic cell? இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோங்க. BCD வரும். ரிமூவல் ஆஃப் இன்ட்ரான்ஸ், BCD மட்டும்தான். போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஈவெண்ட் இன் யூகேரியோட்டிக் செல்க்கு BCD. இங்கே செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர். வாட் இஸ் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஆர் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது நான் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் வருங்க, எல்லாம் வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். which one of the following enzyme contains heme as the prosthetic group அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தான் நமக்கு ஹீம் ப்ராஸ்தட்டிக் குரூப்பாக இருக்கும், மறந்துடாதீங்க, அதுதான் ஆன்சர். கேட்டலைஸ். Each of the following characteristics represent a kingdom proposed by Whittaker. Arrange the following increasing order of complexity of body organization. பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் சாப்டரில் எப்படி கொஷின் ட்விஸ்ட் இருக்குன்னு, சாரி செகண்ட் விட்டேக்கர்னா பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட் வித் செல் வால் மேட் ஆஃப் polysaccharides and amino acid, இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். யூகேரியாட்ஸ் ஆட்டோட்ரோஃப் வித் டிஷ்யூ ஆர்கன் லெவல் பாடி ஆர்கனைசேஷன். இது சாரி ABC, இங்கே ஏதோ அலைன்மெண்ட் தப்பாக இருக்குது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து CEADB வருங்க. CEADB பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். CEADB வருங்க, பார்த்துங்க. Who is known as father of ecology in Indiana? ராம்தியோ மிஸ்ராங்க. ராம்தியோ மிஸ்ரா.
நெக்ஸ்ட் மேட்ச் ஒன் லிஸ்ட் ஒன் வித் லிஸ்ட் 2 இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேர்ட் ஆப்ஷன் ஏக்கு 4 ஆல்ஃப்ரெட் ஹெர்ஷி டிஎன்ஏ as ஜெனரிக் மெட்டீரியல் பேக்டு லைட் ஸ்டெயின்டு. சிக்கு 1 ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே. டிக்கு 2 ஹெட்ரோக்ரோமேட்டிக்ங்கிறது டென்ஸ்லி பேக்டு டார்க்லி கலர்டு. ஸோ தட்ஸ் த ஆன்சருங்க. ஃபுல்லாக பார்த்துட்டோமா? இல்லை, 134 தான் பார்த்துருக்கோம். ஓகே. நியோபிளாஸ்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் செல் ரெஃபர்ஸ் டு செகண்ட் ஆப்ஷன் ஏபிசி ஒன்லி. எ மாஸ் ஆஃப் ப்ராலிஃபரேட்டிங் செல்ஸ். அந்த கேன்சர் பற்றி வரும் ஹியூமன் டிசீஸில், ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில். ரேபிட் க்ரோத் ஆஃப் செல்ஸ் அண்ட் இன்வேஷன் ஆஃப் டேமேஜ் டு. Statement 1, the DNA fragments extracted from gel electrophoresis can be used in construction of recombinant DNA. Okay. Smaller size DNA fragments observed near anode, larger are found near the wells in an agarose அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அடினோசைன், அடினோலிக் ஆசிட், அடினைன், அலனைன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு 3 அடினோசைன் அப்படின்றது நியூக்ளியோசைடு. பிக்கு 2 நேராகவே இருக்கு, அடினைலிக் ஆசிட்ங்கிறது நியூக்ளியோடைட். சிக்கு 1 அடினைனுக்கு நியூக்ளியோடைன் அமினோ ஆசிட். ஸோ ஏக்கு 3, பிக்கு 2, சிக்கு 1, டிக்கு 4ங்கிறது ஆன்சருங்க. அதுக்கடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் த ரிடக்டிவ் டிவிஷன் ஃபார்